கௌரவ் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட கோபி ஆலு பராட்டாவை தயார் செஞ்சு வித்துட்டு இருப்பாரு. வாங்க வாங்க, சூடான கோபி ஆலு பரோட்டாவை சாப்பிடுங்க. கௌரவோட வீட்ல அவங்க அம்மா, மனைவி அப்புறம் ஒரு பொண்ணு இருந்தாங்க. கௌரவ் காலையில இருந்து சாயந்தரம் வரை உழைச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனாலுமே கூட அவரால தன்னோட ஏழ்மையில இருந்து வெளியில வர முடியல. கேளுங்க, கோபி ஆலு பராட்டாவை செய்யறதுக்கு நிறைய செலவாகுது. நீங்க ஒரு வேலை செய்யுங்க, நீங்க சாதா பராட்டாவை வித்து பாருங்க. இதால நம்மளுக்கு செலவும் கம்மியாகும், லாபமும் நிறைய கிடைக்கும். இல்லை, நான் அப்படி பண்ண மாட்டேன். சாதாரண பரோட்டா சாப்பிட யாரும் விரும்ப மாட்டாங்க. அப்பா கோபி ஆலு பரோட்டாவை தான் செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தாரு. அதனால நானும் அதையே தான் செய்ய போறேன். கௌரவ் கிட்ட விதவிதமான கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு விதவிதமான டிமாண்ட்ஸும் இருந்தது. அட அண்ணே, பரோட்டா மட்டும் இல்லை, கோபி ஆலுவையும் கொஞ்சம் அதிகமாக வச்சு கொடுங்க. அப்புறம் எனக்கு பரோட்டா கூட காய்கறி வேணும். எனக்கு பரோட்டா கூட ஊறுகாய் வச்சு கொடுண்ணா. எனக்கு பரோட்டா கூட தயிர் வச்சு கொடு. கௌரவ் சில வாட்டி அவரோட கஸ்டமர்ஸோட டிமாண்ட்ஸை கேட்டு வெறுத்து போயிட்டு இருப்பாரு. ஒருவேளை உங்களுக்கு பரோட்டா கூட காய்கறி வேணும்னா நீங்கள் தனியாக பணம் கொடுக்கணும். என்னால் தனியாக பணம் கொடுக்க முடியாது. பார்த்தீங்களாப்பா, பார்த்தீங்களா, இந்த கௌரவ் காய்கறிக்கு தனியாக பணம் கேட்குறா. வாங்க வாங்க, நாம் யாரும் இந்த கடையில் சாப்பிட வேணாம். அட ஒரு நிமிஷம், நீங்கள் எங்கே போகிறீங்க? கொஞ்சம் பொறுங்க. ஒரு நாள் கௌரவ் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் வீட்டுக்கு வந்தான். என்னாச்சு? வர வர கஸ்டம்ஸ் வர்றது கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஜனங்களுக்கு பணம் கொடுக்க விருப்பம் இல்லை. ஆனால் தயிர், ஊறுகாய், காய்கறி, ஆலு எல்லாமே கேட்குறாங்க. வாங்க எங்கேயாவது சுத்தி பார்க்க போலாம், கொஞ்சம் மூடு கூட ஃப்ரெஷ் ஆயிடும். நம்ம கிட்ட டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகிற அளவுக்கு எந்த பணமும் கிடையாது. அதனால உன்னுடைய வீட்டுக்கு நம்ம போகலாம். கௌரவ் சுத்தி பார்க்கறதுக்கு மாமியாரோட ஊருக்கு போனாரு. அது ஒரு கிராமம். வழியில கௌரவ்க்கும் கௌரவோட மனைவிக்கு ரொம்ப தாகம் எடுத்தது. அவங்களுக்கு எங்கிருந்தோ நீர்வீழ்ச்சியோட சத்தம் கேட்டது. இந்த அருவியோட சத்தம் கிழக்கு திசையிலிருந்து வருது. கௌரவும் அவரோட மனைவியும் கிழக்கு பக்கம் போனாங்க. அவங்களுக்கு புதர்களுக்கு பின்னாடி நீர்வீழ்ச்சி தென்பட்டது. இந்த அருவி பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. கௌரவும் கௌரவோட மனைவியும் தண்ணியை குடிச்சு அவங்களோட தாகத்தை தீர்த்துக்கிட்டாங்க. அதோடவே கை காலையும் கழுவிக்கிட்டாங்க. அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறப்போ யாரோ வலியில துடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு குரல் அவங்களுக்கு கேட்டது. இந்த சத்தம் நீர்வீழ்ச்சிக்கு பின்னாடில இருந்து வருது. அருவிக்கு உள்ள நான் குதிச்சு பார்க்கணும். அப்போதான் அங்கே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா நீர்வீழ்ச்சிக்குள்ள நுழையிறது ஆபத்தா கூட இருக்கலாம்ல. இது ஏதாவது டிராப்பா கூட இருக்கலாம்ல. அப்பதான் நீர்வீழ்ச்சியில இருந்து ஒரு குரல் கேட்டது. நான் எதுக்காகவும் இங்கே வலை வீசல. என்ன காப்பாத்துங்க. நான் ஒரு சாமியார். என்ன இங்கிருந்து விடுதலை பண்ணுங்க. நான் கண்டிப்பா அந்த அருவிக்குள்ள போய் பார்க்க போறேன். ஒருவேளை நான் அதுக்குள்ள மாட்டிக்கிட்டா என்ன மாதிரி யாராவது உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்ப்பேன் இல்லையா? கௌரவ் நீர்வீழ்ச்சிக்குள்ள போனான். அங்க பார்த்தா ஒரு முனிவர் முள்ளால இருக்கிற ஒரு தூணுக்கு கட்டப்பட்டு இருந்தாரு. அவரோட முதுகுல இருந்து ரத்தம் வழிஞ்சுக்கிட்டு இருந்தது. நீங்க யாரு? இங்க எப்படி மாட்டிக்கிட்டீங்க? நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். முதல்ல என்ன விடுதலை பண்ணு. கௌரவ் அந்த கட்டுகளை அவுத்தாரு. முனிவர் விடுதலை அடைஞ்சாரு. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஒரு சாமியார். என்கிட்ட சில சக்திகள் இருக்கு. மனுஷனோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னால் நிறைவேற்ற முடியும். ஜனங்க என்னுடைய சக்தியை தவறாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அவங்களோட பேச்சை ஒத்துக்காத போது என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி அடித்து வச்சுட்டாங்க. ஒருவேளை உங்ககிட்ட உண்மையிலேயே சக்தி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏன் அதை பயன்படுத்தி வெளியே வரலை? நான் என்னுடைய சக்திகளை எனக்காக எப்போவுமே பயன்படுத்தக்கூடாது. சரிங்க சாமி, அப்போ நான் கிளம்புறேன். நான் என்னுடைய மாமியார் வீட்டுக்கு போகணும். ரொம்ப லேட் ஆகுது. அரே, நீ ஏன் வெறும் கையை வீசிக்கிட்டு போகிற? நீ எனக்கு உதவி செஞ்சுருக்க. நான் இப்போ உனக்கு உதவி செய்ய விருப்பப்படுற. ஒரு வேளை உனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அதை கேளு. இல்லை சுவாமி, நான் என்னுடைய வாழ்க்கையில் கடினமாக உழைச்சி தான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். கௌரவ் சொன்னதை கேட்டு முனிவர் சந்தோஷப்பட்டாரு. அவரு மனசுக்குள்ளேயே கௌரவ்க்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. கௌரவ் மாமியாரோட ஊர்ல இருந்து திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அவரு திரும்ப அவரோட கோபி ஆலு பராட்டா பிசினஸ் ஆரம்பிச்சாரு. வாங்க வாங்க, சூடான சுவையான ஆலு கோபி பரோட்டாவை சாப்பிடுங்க. வாங்க ஐயா, வாங்க. கஸ்டமர்ஸ் திரும்ப அவங்களோட டிமாண்ட்ஸை கேட்க ஆரம்பிச்சாங்க. அட இங்க பாருப்பா, பரோட்டா கூட காய்கறியும் வேணும். ஆனா காய்கறி இல்லைங்க. அப்பதான் திடீர்னு அந்த ஆளோட பராட்டால இருந்து பொரியல் வெளியில வந்தது. எனக்கு பரோட்டா கூட தயிர் வேணும். என்கிட்ட தயிர் இல்லையே. ஆனா திடீர்னு அந்த கஸ்டமரோட பராட்டால இருந்து தயிர் வெளியில வந்தது. எனக்கு பரோட்டா கூட ஊறுகாய் வேணுப்பா. ஆனா என்கிட்ட ஊறுகாய் இல்லையே.
அப்பதான் 3வது கஸ்டமரோட பிளேட்ல பராட்டால இருந்து ஊர்கா வெளியில வந்தது. அங்க இருக்கிறவங்க எல்லாரோட மூளையும் குழம்பிடுச்சு. அட இங்கே என்ன நடக்குது? நான் இவங்க 3 பேருக்கு ஊறுகாய் தயிர் காய்கறி கொடுக்கலையே. ஆனால் இது எல்லாமே அவங்கவுங்க பிளேட்டில் எப்படி வந்துச்சு? அப்பதான் கௌரவ் இதுக்கு முன்னாடி நீர்வீழ்ச்சி கிட்ட காப்பாத்தின அதே முனிவர் அந்த இடத்துக்கு வந்தாரு. இங்கே பாருப்பா, 2 பரோட்டா கொடுப்பா, தயிர் ஊறுகாய் காய்கறியே கொடு. இப்படி சொல்லிட்டு முனிவர் மறைஞ்சு போயிட்டாரு. இந்த அற்புதங்கள் எல்லாம் அந்த முனிவரால தான் நடக்குதுன்னு கௌரவ்க்கு இப்ப புரிய வந்தது. கௌதமோட வண்டி கிட்ட கஸ்டமர்ஸ் கூட்டம் கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்க. எல்லாருமே பராட்டா சாப்பிட்றதுக்காக வந்தாங்க. அவங்க பராட்டா கூட பொரியல், தயிர், ஊர்கா இப்படி அவங்க எது கேட்டாலும் அது அந்த பராட்டால இருந்து வெளியில வந்து அவங்களோட பிளேட்ல வந்துரும். கௌரவ் நேர்மையா பராட்டாக்கான காசு மட்டும் வாங்கிக்கிட்டு இருந்தாரு. சில நாட்கள்லயே கௌரவ் பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. கௌரவ் எல்லார்கிட்டயும் நடந்த உண்மைய சொன்னாரு. அதாவது ஒரு முனிவரால தான் இந்த அற்புதங்கள் நடக்குதுன்னு சொன்னாரு. அவரை தான் கௌரவ் நீர்வீழ்ச்சி பின்னாடி கைதா இருக்கும்போது விடுவிச்சாரு. அப்புறம் அந்த முனிவர் அந்த நீர்வீழ்ச்சி கிட்டயே உட்கார்ந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. கௌரவுக்கு பக்கத்திலேயே தீபக்ன்ட்டு ஒருத்தன் பராட்டா தள்ளு வண்டியை வச்சிட்டு இருந்தான். அவனும் பராட்டாவை தான் வித்துட்டு இருந்தான். அவன் என்ன நினைச்சானா, அவனும் அந்த முனிவர் கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கினா கௌரவ் மாதிரியே பணக்காரனா மாறலான்னு நினைச்சான். தீபக் கௌரவ் கிட்ட பேச்சு கொடுத்து பேச்சு வாக்குலயே அந்த முனிவர் எந்த இடத்துல இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டான். தீபக் துப்பாக்கிய புடிச்சுக்கிட்டு அந்த முனிவர் கிட்ட போனான். நீ யாருப்பா? இங்கே என்ன பண்ணுற? வாய மூடு. என் பேரு தீபக். நான் கௌரவோட கடைக்கு பக்கத்தில் கடை வச்சிருக்க. நீ அவனுக்கு வரம் கொடுத்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க. கௌரவ் நிஜமாவே ரொம்ப நல்ல பையன். நான் அவனுக்கு எந்த ஒரு வரமும் கொடுக்கல. எப்போவுமே நல்லா இரு அப்படின்னு நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணேன். என்கிட்ட சும்மா அதிகமாக பேசாத கிழவா. ஒழுங்கு மரியாதையா எனக்கும் அந்த மாதிரி வரம் கொடு. அப்படி இல்லைனா இப்போவே உன்னை கொன்று போட்டுருவேன். அந்த மாதிரி எல்லாம் யாராலையும் ஆசீர்வாதம் பண்ண முடியாதுப்பா. நீ சொன்னா கேட்க மாட்ட போல. தீபக் முனிவரோட கழுத்தை பிடிச்சுக்கிட்டான். அவன் அவரோட கழுத்தை நசுக்கிக்கிட்டே இப்படி சொன்னான். உடனே ஆசீர்வாதம் பண்ணு, இல்லைனா உன் உயிரை எடுத்துடுவ. சரி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அடுத்த நாள் தீபக் ரொம்பவே சந்தோஷமா அவனோட பிசினஸ ஆரம்பிச்சான். தீபக் கஸ்டமர்ஸோட பிளேட்ல பராட்டாவை வச்சு கொடுத்தப்போ அந்த பிளேட்ல பராட்டா மேல பாம்புகள் இருந்தது. தீபக் கஸ்டமர்ஸோட பிளேட்ல எத்தனை வாட்டி பராட்டாவை வச்சாலும் எல்லா வாட்டியும் பாம்புகள் தான் வந்தது. கஸ்டமர்ஸ் தீபக் கிட்ட இருந்து பராட்டாவை வாங்குறதே நிறுத்திட்டாங்க. எல்லா கஸ்டமர்ஸும் கௌரவ் கிட்ட இருந்து தான் பராட்டாவை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. கௌரவ் கஸ்டமர்ஸோட கூட்டம் ரொம்பவே கூடிச்சுன்ற விஷயத்த கவனிச்சான். அதனால 2 வேலைக்காரங்களை வச்சுக்கிட்டு கௌரவ் ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்ணாரு. இப்படி தன்னோட நேர்மை அப்புறம் உழைப்பினால பிசினஸ்ல முன்னேறி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாரு. பிரவீன் ஒரு ஆட்ட வீரர். அவர் தினமும் காலையில 5 மணிக்கு எழுந்து ரன்னிங் போறது வழக்கம். அப்புறம் லாங் ரன்னிங் போனதுக்கு அப்புறமா அவரு தன்னோட விளையாட்டு டிஸ்க வீசுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணுவாரு. இந்த பிராக்டிஸ் பாத்தீங்கன்னா சுமார் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு நடக்கும். அப்புறம் அங்கிருந்து ரன்னிங்ல வீட்டுக்கு வருவாரு. அவர் வந்ததுமே அவருடைய அம்மா அவருக்கு புரோட்டீன் ஷேக் கொண்டு வருவாங்க. இந்தப்பா கண்ணா, ரொம்ப சோர்ந்து போய் வந்திருப்ப. ஆமா, எதுக்காக இவ்ளோ பிராக்டிஸ் பண்ற? பிராக்டிஸ் பண்ணட்டுமா, விடு. இவன் அவனுடைய விளையாட்டுல எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றானோ அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும். அப்பதானே இவன் பெரிய பிளேயர் ஆகி நமக்கு பெருமையை சேர்க்க முடியும். சரியா சொன்னீங்கப்பா. கண்ணா, நீ உன்னுடைய டயட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தானே இருக்க? ஆமாப்பா, டயட் மட்டும் இல்ல, கடுமையான பிராக்டிஸும் பண்றேன். ரொம்ப நல்ல விஷயம். இப்படியே உன்னுடைய விளையாட்டு மேல கவனத்தை செலுத்து. சரி, எனக்கு இப்போ ஆபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பிரவீனோட அப்பா அம்மா பிரவீனுக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா பிரவீனோட அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேனா ஆக்கணுங்கிறது அவங்களோட விருப்பம். ஆனா திடீர்னு ஒரு நாள் முகேஷுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. அப்புறம் அவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்க. டாக்டர்ஸ் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஆனா முகேஷோட உயிரை காப்பாற்ற முடியல. அப்பா, பிரவீனும் மாலத்தியும் 2 பேரும் அனாதி ஆயிட்டாங்க. நாட்களும் நகர்ந்தது. பிரவீனும் மாலத்தியும் ஆறுதல் படுத்திக்கிட்டு அவங்களே தேத்திக்கிட்டாங்க. கண்ணா, அவர் உயிரோட இல்லதான். ஆனா நீ அவரோட கனவை நிச்சயமா நிறைவேற்றணும்பா. நீ நிச்சயமா ஒரு பெரிய பிளேயரா ஆகணும்பா. ஆமாம்மா. ஆனா அம்மா,
நீ வீட்டை பத்தி கவலைப்படாதப்பா. நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு நிச்சயமா பணம் சம்பாதிப்பேன். இல்லம்மா, நீங்க இல்ல, நான் வேலை செய்யறேன். அப்படி நீ வேலைக்கு போனீன்னா அப்புறம் உன்னோட விளையாட்டு? அம்மா, நான் காலையில பிராக்டிஸ் பண்றேன், அப்புறம் பகல்ல வேலை செய்யறேன். நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாமே நடக்கும். ஆனா நீ என்னப்பா வேலை செய்ய போற? நீங்க பவன் மாமா கிட்ட பேசுங்க. அவருடைய தாபால எனக்கு தகுந்த வேலை ஏதாவது இருக்கான்னு கேளுங்க. சரிப்பா, நான் அவர்கிட்ட பேசுறேன். மாலதி தன்னோட உறவுக்கார தம்பி பவனுக்கு ஃபோன் பண்ணினா. ஹலோ சொல்லுங்க அக்கா. பவன், பிரவீனுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது வேலை இருந்தா சொல்லுப்பா. அக்கா, நாளைக்கே அவனை நீங்க தாபாவுக்கு அனுப்பி வைங்க. இங்க அவன் ஏதாவது நிச்சயமா கத்துக்குவான். சரிப்பா. மாலதி போனை கட் பண்ணாங்க. கண்ணா, நாளைக்கு உங்க மாமாவோட தாபாவுக்கு போயிடுப்பா. அவரு உனக்கு வேலை கத்து கொடுப்பாரு. சரிங்கம்மா. மறுநாள் காலையில பிரவீன் தாபாவுக்கு போனான். அங்க அவன் தன்னோட மாமாவை சந்திச்சான். அக்கா எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா இருக்காங்க. மாமா இறந்து போனது பெரிய துக்கம்தான். மாமா, நான் அம்மாவுடைய பொறுப்புகளை ஏத்துக்கணும்னு பாக்குறேன். நல்ல யோசனைப்பா. எனக்கு எந்த ஒரு வேலையும் தெரியாது. நீங்க எனக்கு ஏதாவது வேலை கத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய புண்ணியமா இருக்கும் மாமா. கண்டா, இந்த மாதிரிலாம் எதுக்குப்பா பேசுற? நீ என்னுடைய மாப்பிள்ளப்பா. நான் உனக்கு வேலையும் கத்து கொடுக்கறேன், பணமும் கொடுக்கறேன். கவலைப்படாத கண்ணா. ரொம்ப நன்றி மாமா. பவன் பிரவீன் கிட்ட தாபாவில் இருக்கிற வேலைகளை புரிய வச்சாரு. உன்னுடைய வேலை என்னன்னா, கஸ்டமர்ஸ் கிட்ட ஆர்டர் வாங்கணும், அப்புறம் அந்த ஆர்டரை அவங்களுக்கு கொடுக்கணும், அப்புறம் மெல்ல மெல்ல உனக்கு சமைக்கிறது எப்படின்னு கத்து கொடுக்கறேன். சரிங்க மாமா. பிரவீன் அன்னையில இருந்து தாபாவில் வேலை செய்ய ஆரம்பிச்சான். உங்க ஆர்டர் சொல்லுங்க சார். 2 பரோட்டா அப்புறம் பட்டர் சிக்கன். எனக்கு 4 பரோட்டா தால் மக்கனி வேணும். சரிங்க சார். பிரவீன் தாபாவில் வெயிட்டர் வேலை பார்க்க ஆரம்பிச்சான். அவனுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சதுன்ற சந்தோஷம் இருந்தது. முன்ன மாதிரி காலங்காத்தால 5 மணிக்கு லாங் ரன்னிங் போவான். அப்புறம் தன்னோட விளையாட்டு டிஸ்கை வீசுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவான். அப்புறம் அவன் தன்னோட வீட்டுக்கு போய் அவன் வேலைக்கு போறதுக்காக ரெடி ஆவான். கண்ணா, அட்லீஸ்ட் டிஃபனாவது சாப்பிட்டு போப்பா. கொடுங்கம்மா. பிரவீன் அவசரமா டிஃபன் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து புறப்பட்டான். அப்பா தெய்வமே, என் பிள்ளையோட கனவை நீதான்ப்பா நிறைவேற்றணும். மாலதி தினமும் கடவுள்கிட்ட தான் பிள்ளையோட முன்னேற்றத்துக்காக பிரார்த்தனை செஞ்சுப்பா. இங்க தாபாவில் பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பிரவீன் கத்துக்கிட்டு இருந்தான். இது ரொம்ப சுலபமா இருக்கு. சுலபமா தான் இருக்கும். பிரவீன் எப்படி பரோட்டா பண்றதுன்னு ரொம்ப சீக்கிரமா கத்துக்கிட்டான். வாவ் கண்ணா, பராட்டாவை நீ ரொம்ப அழகா பண்ற. பவன் பிரவீனோட முன்னேற்றத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இப்பெல்லாம் நடுவுல பிரவீன் பரோட்டாவும் செய்ய ஆரம்பிச்சான். சில நாட்கள்லயே அவன் பரோட்டா செய்யறதுல எக்ஸ்பர்ட் ஆயிட்டான். வாவ் பிரவீன், நீ எக்ஸ்பர்ட் ஆயிட்ட இப்போ. எல்லாமே நீங்க கத்து கொடுத்தது தானே. ரொம்ப சந்தோஷம்ப்பா. பிரவீனோட மாமாவும் இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்புறம் ஒரு நாள் பிரவீன் தாபாவுக்கு போனப்ப தன்னோட மாமா ரொம்ப குழப்பத்துல இருந்ததை அவன் கவனிச்சான். என்ன மாமா ஆச்சு? இன்னைக்கு பரோட்டா செய்யற சமையல்காரர் வரவே இல்ல. அதனால என்ன மாமா? நான் பரோட்டா போடுறேன். இன்னைக்கு லீவு நாளுப்பா. கஸ்டமர்ஸும் நிறைய பேர் வருவாங்க. நீ கஸ்டமர்ஸ பாத்துக்குவியா, பரோட்டா போடுவியா? நான் ரெண்டுத்தையும் பாத்துக்கிறேன். நீங்க வேணும்னா பாத்துக்கிட்டே இருங்க. பிரவீனுக்கு என்ன பண்ணணும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா பிரவீனோட மாமாவுக்கு இன்னைக்கு நாள் எப்படி போக போகுதுன்னு பயமா இருந்தது. எப்படியோ மதியம் ஆயிடுச்சு. அப்புறம் கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. சொல்லுங்க சார், என்ன கொண்டு வரட்டும்? எனக்கு 4 பரோட்டா கடாய் பன்னீர் வேணும். ஒரு பரோட்டா, ஒரு எக் மசாலா வேணும். மீன் குழம்பு 4 பரோட்டா. எல்லா ஆர்டர்ஸையும் வாங்கிக்கிட்டு பிரவீன் கிச்சனுக்கு போனான். அப்புறம் பரோட்டா பண்றதுக்கு ரெடி ஆயிட்டான். அவன் பெரிய தவால பரோட்டாவை திரட்டி போட்டான். அதுக்கப்புறமா, இந்தாங்க சார், நீங்க கேட்ட கடாய் பன்னீர், உங்களுடைய எக் மசாலா, அப்புறம் உங்களுக்கு மீன் குழம்பு. ஆனா எங்கப்பா பரோட்டா? இதோ வந்துரும். அப்புறம் மறுபடியும் பிரவீன் அந்த தவா கிட்ட போனான். அப்புறம் அவன் அங்க தவால இருந்து பரோட்டாவை எடுத்து அவன் நேரா கஸ்டமரோட பிளேட்டுக்கு வீசினான். அதை பார்த்துட்டு கஸ்டமர்ஸ் எல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அப்புறம் பிரவீனுக்காக கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஃப்ளையிங் பரோட்டா. கலக்கற நண்பா. தேங்க்யூ சார். அப்புறம் என்ன, பிரவீன் தவா கிட்ட நின்னுகிட்டே பரோட்டாவை தூக்கி வீசினான். அவனோட மாமாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு வழக்கத்துக்கு மாற கஸ்டமர்ஸ் ரொம்ப அதிகமா வந்திருந்தாங்க. அப்புறம் வருமானமும் அதிகமாச்சு.
பிரவீனோட ஃப்ளையிங் பரோட்டா ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஜனங்க லைன்ல நின்று ஃப்ளையிங் பரோட்டாவை சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க. மாமாவோட வருமானம் அதிகமாச்சு. அப்புறம் அவரு பிரவீனோட சம்பளத்தையும் ஏத்திட்டாரு. இப்ப பிரவீனோட வீட்ல பணத்துக்கு எந்த ஒரு குறைவும் இல்ல. இந்தாங்கம்மா. நல்லா இருப்பா கண்ணா. இப்ப பிரவீன் தன்னோட விளையாட்டுலயும் நல்ல கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சான். அவன் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணான், டயட்டையும் ஃபாலோ பண்ணான். இந்தாப்பா உன்னோட புரோட்டீன் ஷேக், அப்புறம் இது உன்னோட சப்ளிமெண்ட்ஸ். தேங்க்யூம்மா. மறந்துடாத, அடுத்த வாரம் உனக்கு காம்படிஷன் இருக்கு. ஞாபகம் இருக்குமா? அப்புறம் ஃப்ளையிங் பரோட்டாவை வீசி அவன் ஒரு செலிபிரிட்டியாவும் ஆயிட்டான். மக்கள் அவன் கூட சேர்ந்து செல்ஃபியெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் ஃபேமஸாவும் ஆயிட்டான். அவன் கிட்ட பணமும் இருந்தது, ரொம்ப பிரபலமாவும் ஆயிட்டான். டிஸ்கஸ் த்ரோல ஸ்டேட் லெவல் சாம்பியன் பிரவீன் சர்மா. அப்புறம் மெல்ல மெல்ல அவன் தன்னோட அப்பாவோட கனவுகளை நிறைவேற்றிக்கிட்டு இருந்தான். பிரவீனோட ஃப்ளையிங் பரோட்டா அவனோட வாழ்க்கையில ஒரு புது திருப்பத்தை கொண்டு வந்தது. இந்த ஒரு திருப்பம் தன்னோட லட்சியத்தை அடையறதுக்கு உதவியா இருக்கும். பிரவீன் நிச்சயமா என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சனா ஆவான். பிரதீப் ருத்துஜாக்கு கல்யாணமாகி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி ருத்துஜா ஆபீஸ்க்கு போயிட்டு இருந்தா. அதனால அவளுக்கு வீட்ல போர் அடிச்சுது. பிரதீப், எனக்கு வீட்ல இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குது. நீ அம்மாவுக்கு கூட மாட உதவி செய்ய. அத நான் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் கூட என்கிட்ட நிறைய ஃப்ரீ டைம் இருக்கு. நான் ஜாப் இல்ல வேற ஏதாவது பண்ணட்டுங்களா? ருத்துஜா, உனக்கு அம்மாவை பத்தி நல்லா தெரியும்ல. அவங்களுக்கு மருமக வேலைக்கு போறது சுத்தமா பிடிக்காது. அப்புறம் அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க, ஜனங்க என்ன சொல்லுவாங்கன்னு. அதெல்லாம் எனக்கு தெரியுங்க. ஆனா நான் வீட்ல இருந்து ஏதாவது செய்யலாம் இல்லையா? ஐடியா என்னமோ ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா இதுக்கு கூட அம்மாவை சம்மதிக்க வைக்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக அத்தைய ஒத்துக்க வைங்க ப்ளீஸ் பிரதீப். சரி, கொஞ்ச நாள்ல அவங்க கிட்ட பேசி பாக்குறேன். மறுநாளே நல்ல சமயம் பார்த்து பிரதீப் அவங்க அம்மா கிட்ட பேச ஆரம்பிச்சான். அம்மா, ருத்துஜா என்ன யோசிக்கிறான்னா, அவ வீட்லயே இருந்து ஏதாவது வேலை செய்யலாம்னு நினைக்கிறா. அதனால அவளுடைய டைமும் வேஸ்ட் ஆகாது இல்லையா? நீ இருக்கும்போது மருமக வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது? உனக்கே தெரியும்ல, வேலைக்கு போற மருமகளை பார்த்துட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எப்படி பேசுவாங்க. ஆனா அம்மா, அவளுடைய பெரிய ஆசையே வேலை செய்யணும்ன்றதுதாம்மா. அப்புறம் அம்மா, அவ வேலை செய்யறதுக்கு எங்க வெளியே போறது இல்லையே, வீட்லயே இருந்து பண்ண போறா. நான் நிறைய பெண்களை பார்த்திருக்கேன். வீட்ல வியாபாரம் பண்ணுவாங்க, அதுல நஷ்டம் ஏற்பட்டதும் வியாபாரத்தை இழுத்து மூடிடுவாங்க. அப்படி இருக்கும்போது தேவையில்லாம ஏன் பிரச்சனையில மாட்டிக்கணும்? அம்மா, ஒரு முறை அவ சொல்றதுதான் கேளுங்களேன். அத்தை, நான் ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாக்குறத. அப்படி நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு வேலையையும் நான் ஆரம்பிக்க மாட்டேன். ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ் ப்ளீஸ். ருத்துஜாவோட மாமியார் கொஞ்ச நேரம் யோசிச்சாங்க. அப்புறம் சொன்னாங்க, சரி, ஆனா ஞாபகம் வச்சுக்கோமா, இதுல உன்னால எதுவும் சாதிக்க முடியலனா மறுபடியும் வேலைக்கு போறேன் வியாபாரம் பண்றேன்னு எப்பவும் சொல்லக்கூடாது. சரிங்க அத்தை. ருத்துஜாவோட மாமியார் வியாபாரம் பண்றதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்க. அதனால ருத்துஜா ரொம்ப சந்தோஷமாயிட்டா. ருத்துஜா தன்னோட அறையில உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சா. அதாவது அவ என்ன பிசினஸ் பண்றதுன்னு. அப்படி நான் சாரி பிசினஸ் பண்ணா? அப்படின்னா நீ கடையை திறக்கணும். அதுக்கு பதிலா வேற ஏதாவது யோசியேன். நாம கடைக்காரங்களுக்கு கொண்டு போய் விக்கிற மாதிரி ஏதாவது, ஹோல்சேல் மாதிரி. ஐடியா என்னமோ நல்லாதான் இருக்கு. ருத்துஜா, நீ செய்யற காக்கரே ரொம்ப நல்லா இருக்கும். நீ ஏன் காக்கரே செஞ்சு விற்க கூடாது? ஆனா அவ்ளோ காக்குறவ நான் எப்படி திரட்டுறது? திரட்ட வேண்டிய அவசியமே இல்ல. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம கல்யாணத்துக்கு ஒரு ரோட்டி மேக்கர் கிஃப்டா வந்துச்சு இல்லையா? அத நீ இப்ப யூஸ் பண்ணலாம் இல்ல? ஆமா, அதுல ரொம்ப சீக்கிரத்துல நிறைய காக்குரை செய்யலாம். அப்புறம் என் நண்பனோட கடையும் இருக்கு. நான் அவங்கிட்ட போய் பேசினா அவன் நிச்சயமா உன்னுடைய காக்கரேவை வித்து கொடுப்பான். ருத்துஜாக்கு தன்னோட பிசினஸ் ஐடியா கிடைச்சிருச்சு. அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தா. மறுநாளே ருத்துஜா காக்கரை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டா. சில மணி நேரத்துல அவ நிறைய காக்கரைகளை செஞ்சிட்டா. இதோ ரெடி ஆயிடுச்சு. வாங்க உங்க நண்பரோட கடைக்கு போவோம். புறப்படு. பிரதீப் ருத்துஜாவை தன்னோட நண்பனோட கடைக்கு கூட்டிட்டு போனான். ஏ பிரதீப், உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. ஆமா நண்பா. வாங்க வாங்க அண்ணி, உட்காருங்க. என்ன வாங்க போறீங்க? நான் வாங்க வரல, விற்க வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? ருத்துஜா காக்கரே செய்யறதுக்காக ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கா.
எங்களோட ரிக்வஸ்ட் என்னன்னா உன் கடையில காக்கரவை வித்து கொடுக்கணும். நிச்சயமா. அது மட்டும் இல்லாம என்னுடைய கடையில காக்கரை கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வராங்க. ஆனா அண்ணி, முதல்ல நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அட, தாராளமா டேஸ்ட் பண்ணி பாருங்க நண்பா. கடைக்காரர் ஒரு காக்கராவை டேஸ்ட் பண்ணி பார்த்தாரு. வாவ், இது உண்மையிலே ரொம்ப டேஸ்டா இருக்குப்பா. இது நல்ல வியாபாரம் ஆகும். அப்படின்னா நீ இதை விற்ப இல்ல? அண்ணி, கொண்டு வந்த எல்லாத்தையும் இங்கே வச்சுட்டு போங்க. அப்புறம் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்னும் எத்தனை காக்கரா செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்க அண்ணன். ருத்துஜா கொண்டு வந்த காக்கரை எல்லாத்தையும் கடைக்காரர்கிட்ட கொடுத்தா. அப்புறம் ரொம்ப சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு வந்தா. சாயந்தரம் ருத்துஜா தன்னோட அறையை சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது கடைக்காரர்கிட்ட இருந்து அவளுக்கு ஃபோன் வந்தது. அண்ணா சொல்லுங்கண்ணே. நீங்க கொடுத்த காக்கரை எல்லாம் வித்து போச்சு அண்ணி. நீங்க நாளைக்கு 5 கிலோ சாதா, 5 கிலோ மேத்தி காக்கரையும் கொடுத்துட்டு போங்க. சரிங்க அண்ணன். ருத்துஜாக்கு தன்னோட முதல் ஆர்டர் கிடைச்சிருச்சு. மறுநாள் ருத்துஜா ஆர்டருக்கான காக்கரேவை செஞ்சா. அப்புறம் கடைக்காரர்கிட்ட கொடுக்கறதுக்கு கிளம்பிட்டா. கடைக்காரர் முன்னாள் வித்த காக்கரைக்கான பணத்தை அவ கையில கொடுத்தாரு. இந்தாங்க அண்ணி, நேத்து நீங்க கொடுத்த காக்கரைக்கான பணம். அப்புறம் நீங்க செய்யற காக்கரை கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ரொம்ப நன்றிங்க அண்ணன். அப்புறம் என்ன, இந்த விஷயம் நடந்துகிட்டே இருந்தது. ருத்துஜா தினமும் காக்கரை செஞ்சு கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு வருவா. இப்ப ருத்துஜா இன்னும் நிறைய கடைகளுக்கு காக்கரை விற்க ஆரம்பிச்சா. அவளோட காக்கரையோட சுவை எல்லாரையும் ஈர்க்க ஆரம்பிச்சது. அப்புறம் அவளுக்கு நல்ல வருமானமும் வர ஆரம்பிச்சது. ருத்துஜா இன்னும் நிறைய லேடிஸுங்களுக்கு காக்கரை செய்யற வேலைய கொடுத்தா. அவளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு. ஒரு நாள், ருத்துஜா, நீ இப்போ உன் பிசினஸ் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்புறம் அது எப்படி? ஆன்லைன் ஆப் மூலமா. அப்படின்னா? அது எப்படின்னா, அது மூலியமா உன்னுடைய காக்கராவை யார் வேணாலும் வாங்கலாம். அப்புறம் வாங்குறவங்க வீட்டுல உட்கார்ந்தபடியே டெலிவரி வாங்கிக்கலாம். அன்னைக்கே ரித்துஜா அந்த ஆப்பை பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ரித்துஜா ஆப் டெவலப்பர் மூலமா தன்னோட ஆப்பை ரெடி பண்ணிட்டா. நீங்க இப்ப இந்த ஆப்பை எப்படி டெவலப் பண்ணுவீங்க? என்னோட காக்கரை மூலமா. எனக்கு எதுவும் புரியல மேடம். அதாவது என்னோட காக்கரையோட பேக்கிங் மேலேயே இந்த ஆப்போட லிங்க் இருக்கும். என்னோட கஸ்டமர் அவங்களே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிப்பாங்க. இப்ப ரித்துஜா தன்னோட காக்கரைவை புது பேக்கெட்ஸ்ல பேக் பண்றதுக்கு ஆரம்பிச்சா. இந்த பேக் மேல தன்னோட ஆப்கான ப்ரமோஷன் இருந்தது. அப்புறம் ரித்துஜா நினைச்ச மாதிரியே நிறைய கஸ்டமர்ஸ் காக்கரையோட ஆப்பை டவுன்லோட் பண்ணாங்க. அடேங்கப்பா, வீட்ல உட்கார்ந்தபடியே காக்கரை கிடைக்குதா? வாவ்! ருத்துஜாவுக்கு ஆன்லைன்ல ஆர்டர் வர ஆரம்பிச்சது. அவ ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்ப ஆரம்பிச்சா. இப்ப ரித்துஜா ராத்திரி பகல்னு பார்க்காம பிசினஸ் நடத்தினான். பிரதீப்பும் அவளுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சான். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அவ்வளவு பணம் சம்பாதிச்சுட்டாங்க. அவங்க ஒரு புது வீட்டையும் வாங்கிட்டாங்க. அத்தை, இந்த வீட்டை உங்க கையால திறப்பு விழா பண்ணுங்க. ருத்துஜாவோட மாமியார் ரிப்பனை கட் பண்ணாங்க. மருமகளே, நான் தப்பா நினைச்சிட்டேன். வீட்டுக்கு வர மருமக வேலைக்கெல்லாம் போக கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஏன் மருமக இவ்வளவு திறமைசாலியா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ வேலை செஞ்சு பிரதீப்புக்கு மட்டும் உதவி செய்யலமா, நீ நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் மாத்திட்ட. என்ன மன்னிச்சிடு கண்ணா. நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க கூடாது. நீங்க எனக்கு மரியாதை கொடுத்தீங்க. அதனாலதான் நம்மளால இதெல்லாம் இன்னைக்கு செய்ய முடிஞ்சது. ரித்துஜாவோட மாமியார் தன்னோட மருமகளை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டாங்க. ரித்துஜா தன்னோட உழைப்பாலையும் மன விருப்பத்தாலையும் ஒரு சின்ன பிசினஸ ரொம்ப பெருசா ஆக்கிட்டா. அப்புறம் ருத்துஜாவோட அந்த காக்கரா ஆப் அவளோட முன்னேற்றத்துக்கு ஒரு முக்கியமா இருந்தது.